அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியா அவர்களது போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தரஞ்சானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எழுந்த வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முதலில் அமெரிக்கா இலங்கைக்கு பயணம் செய்யும் பயண எச்சரிக்கை விடுத்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன காரணத்துக்காக அமெரிக்கா பயண எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? என்ன சொன்னால், தற்போதைய நிலையில் வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் மீண்டும் பூட்டினுடன் ஒரு பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். ஹங்கேரியில் அவர்கள் சென்று பேசப் போவதாகவும் மீண்டும் சந்திக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு முதல் ரஷ்யா ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. எந்த ஒரு விதத்திலும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவின் கூட்டணியில ரஷ்யா இணைந்து கொள்ளாது என்று கூறி இருந்தது. அப்ப அமெரிக்கா இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்தி இருக்கின்றது. அதே சமயம் இப்போது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் சீனா மீதான பிடியை, அதாவது பொருளாதார ரீதியாக சீனாவை முடக்குவதற்கான பிடியை அமெரிக்கா தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி அமெரிக்கா தென்கொரியாவில் சீனா அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திப்பதாக இருக்கின்றது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் இந்த தற்போதைய நெருக்கடி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுல இலங்கை மிக மிக முக்கியமானது ஒன்று. இப்ப இலங்கைக்குள்ளும் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டது தற்போதைய அரசு என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. என்னென்றால், ஒரு தரப்பு மேற்குலகம் சார்பாக ஹரிணியை பொறுத்தவரையிலும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையிலும் மேற்குலகம் சார்ந்த ஒரு சார்பு நிலையும், டில்வின் சில்வா தலைமையிலான அணி ரஷ்யா சீனா சார்ந்த ஒரு சார்பு நிலையும் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் கர்ணி சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் அங்கு ஒரு பெண்கள் தினத்துக்கு சென்றாலும் அங்கு சீனா அதிபரை சந்திக்கிறார். அதே போல NDTV நிகழ்வு ஒன்றுக்கு கலந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு சென்றாலும் அங்கு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். இப்ப போற பயணங்கள் ஒரு வெவ்வேறு காரணங்களை காட்டியிருந்தாலும், அரசியல் சாராததாக இருந்தாலும், 2 முக்கிய தலைவர்களையும் சந்திப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்கா சீனா இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருந்தது என்னென்று சொன்னால், இந்த சினோபெக் என்ற ரிஃபைனரி கம்பாந்தோட்டையில கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட் கிடப்பில போடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த ப்ராஜெக்ட் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அம்பாந்தோட்டையில் ஆரம்பிப்பது. அதை ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரல் எண்ணெய் ஒரு நாளைக்கு அந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்ய முடியும். அது இலங்கையின் எரிபொருள் தேவையை நீக்கும். அது மட்டுமல்லாது அது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதாகவும், இப்ப சீனா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்தால் சீனா மீது போடப்படுகின்ற தடைகளை சீனா மெதுவாக உடைக்கலாம். என்னென்று சொன்னால், அது சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட போவதில்லை. சீனா இலங்கைக்கு கொண்டு இலங்கையில் சுத்திகரிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட போகின்றது. முதலில் இது இழுபறியில் இருந்தது. ஒன்று இந்தியாவின் எதிர்ப்பு, அமெரிக்காவின் எதிர்ப்பு என்று இழுபறியில் இருந்தாலும், இப்போது தற்போது இலங்கை இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் இந்த முதலீடுகள் தேவையாகத்தான் இருக்கின்றது. அப்ப சீனா இதை நிறுத்தி வைத்திருந்தாலும் இப்போ இலங்கை இதனை கேட்டிருக்கின்றது. இதனை மீண்டும் ஆரம்பிக்க சொல்லி இப்போது ஒரு உயர்மட்ட குழு ஒன்று இலங்கையின் வெளிவார அமைச்சர் விஜித ஹெரத்தை சந்தித்திருக்கிறார்கள், மிக விரைவாக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கு. அதுல இன்னும் ஒரு இழுபறி இருந்தது என்னன்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டின் 40% பங்குகள், அதாவது இலங்கையில் விற்பனை செய்யக்கூடியதுக்கு 40% பங்குகளை அந்த நிறுவனம் தான் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் ஒரு இழுபறி இருந்தது. அதையும் இப்போது இலங்கை ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அப்ப அதற்கான ஒரு சிறப்பு குழு ஒன்று, அதிண்ட சினோபெக் நிறுவனத்தின் உதவி தலைவர் லூ லிங்கோங் தலைமையிலான ஒரு குழு ஒன்று இப்போது ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த நடவடிக்கைகள் தான் அமெரிக்காவுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான விடயம். அப்ப அமெரிக்கா என்ன செய்தது, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு அழுத்தத்தை போடுவதற்காக, உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை அவர்கள் தங்கள் தேவைக்காக நிறைவேற்றியதும்,
அதன் பின்னர் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஜெலோஃபின் மீன் வகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும், அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து. அதே போல இப்போது பயணத்தடையை அமெரிக்கா நீடித்திருக்கிறது. அந்த பயணத்தடையை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கலாம், இலங்கையில் கன்னிபடி அபாயங்கள் இருக்கின்றன, இலங்கையில் அடிக்கடி கலவரங்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, பொருளாதார அரசியல் நெருக்கடியாக பல போராட்டங்கள் அங்கு வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, போராட்டங்கள் திடீரென்று கலவரங்களாக மாறலாம். எனவே அமெரிக்க பிரஜைகளை கூறுகிறார்கள், நீங்கள் உங்களை சில இடங்களில் நீங்கள் இவ்வாறான சம்பவங்களில் நீங்கள் அதற்கு அகப்பட்டு கொண்டால் அமெரிக்க தூதரகத்தால் உங்களை மீட்க முடியாமல் போகும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, நீங்கள் இங்கிருந்து செல்லும் போது காப்புறுதி எடுக்கும் போது உங்களை பாதுகாப்பாக மீட்பதற்குரிய காப்புறுதிகளையும் எடுக்க சொல்லுகிறார்கள். மற்றது உடனடியான உதவிகளுக்கான காப்புறுதிகள், விமான பயணங்களை ரத்து செய்வதற்கான காப்புறுதிகள், மீளம் புக் பண்ணுவதற்கான காப்புறுதிகளை எடுங்கள் என்று கூறுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு நீண்ட எங்கெங்கு குண்டுகள் வெடிக்கலாம் என்பதற்கு பெருமளவான இடங்களின் பெயர்களை போட்டிருக்கிறார்கள். பூங்காவலாக இருக்கலாம், சந்தைகளாக இருக்கலாம் என்று. ஏனென்றால் இது ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றது, புனித ஞாயிறு தாக்குதல். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இப்போது ஒரு எச்சரிக்கையை தான் கொடுத்திருக்கிறார்கள். அது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது சுற்றுலாத்துறைக்கு. என்ற இலங்கையின் சுற்றுலாத்துறை தான் இந்த வருடம் அதிக அளவான வருமானத்தை கொடுத்திருக்கின்றது. இது இது தொடர்பாக இலங்கையில் பலர் மட்டங்களிலும் கேள்வி எழுந்த போது நான் நினைக்கிறேன், இந்த அறிக்கை செவ்வாய்க்கிழமை வந்தது. வியாழக்கிழமை அமெரிக்க தூதரகம் மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கை சரி, அது தவறாக வெளியிடப்படவில்லை, அதுதான் தற்போதைய இலங்கையின் நிலவரம். அதாவது தற்போதைய இலங்கை அரசு அங்கு அமைதியுமோ எல்லாரும் ஒரே இனம் ஒரே மக்கள் ஒன்றாக இருக்கிறோம், பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறோம் என்று சொல்லுகின்ற அதே சமயத்துல அமெரிக்கா இந்த அறிக்கை வெளிவந்ததும், அமெரிக்கா தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற கட்டுப்பாடுகளும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இது இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்கள் அல்லது தங்களுக்குரிய தேவைகளுக்கு இலங்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கலாம். கொஞ்சம் விரிவாக பார்க்க விரும்புகிறேன். அதாவது இதில் அரசியல் நிறைய இருக்கிறது போல் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. நாங்கள் உண்மை நிலையை பேசுவோம். அதாவது என்ன செய்ய பார்க்கிறார்கள், இந்த பூகோள அரசியலினுடைய ஈடுபாடு இங்கே அதிகமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்காவுடைய பயண எச்சரிக்கையை தொடர்பாக கூறும் பொழுது அவர்களுக்கு ஒரு பின்னோக்கம் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இப்ப எல்லோருக்குமே தெரியும், இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த உடனே கூறினார்கள், ஒரு இரவில் நாங்கள் இதை திருத்திவிட முடியாது, ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அமெரிக்காவினுடைய இரட்டை போக்கு பாருங்கள், இந்த உலக நாடுகளில் எவ்வாறான குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். இரண்டு விடயம் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் ஹரணி அவர்கள் சீனாவுக்கு சென்றதும் இந்தியாவுக்கு சென்றதும் கூறினீர்கள். அதை இவர்கள் பூதாகரப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருப்பது போல் நான் நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து உணர்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு பொருளாதாரம் தொடர்பாக, தங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்பாக செல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதை ஏன் பெருசுபடுத்த வேண்டும்? இனி அமெரிக்கா கூறுகிறது இவ்வாறான ஒரு பயண எச்சரிக்கை கூறுகிறார், ஆனால் அவர்களுடைய ஒரு குழுவை, அமெரிக்காவுடைய ஒரு குழுவை இலங்கைக்கு அனுப்புகிறார் என்றால் இதில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருப்பது போல் நான் உணர்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்ளலாம், இலங்கையினுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்கின்றது அல்லது வளர்ச்சியே இல்லாமல் இருக்கின்ற நிலைமை இருக்கலாம். ஆனால் இது இன்னொரு மூன்றாம் தரப்பினுடைய ஒரு ஈடுபாடு இருப்பதை நீங்கள் அவதானிக்கவில்லையா? ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை செய்ய பார்க்கிறார் என்று நீங்கள் அவதானிக்கவில்லையா? உண்மைதான். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் நோக்கம் தெளிவானது. நீங்கள் பார்க்கலாம், இதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இலங்கையில் முதலீடு செய்வதற்குரிய சூழ்நிலைகள் இன்னும் இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்தது. முதலீட்டாளர்களை இலங்கையை தேடிக்கொண்டிருந்த சமயத்துல அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கூறுகின்றது, இலங்கையில் முதலீடுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று. அதற்கு அவர்கள் கூறினார்கள், அங்கு மந்தமாக இடம்பெறுகின்ற செயற்பாடுகள், ஒரு பொறுப்பற்ற தன்மை, மற்றது பாதுகாப்பு இல்லாத முதலீடுகள் என்று கூறுகின்றார்கள். அதன் பிற்பாடு, அதனை கூறிய பிற்பாடு அவர்கள் தங்கள் 17 பேர் கொண்ட முதலீட்டு குழுவை அவனை அனுப்பியிருக்கிறார்கள்.
அவர்கள் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவின் ஏற்பட போகின்ற மூலோபாய முதலீடுகள் தொடர்பாக ஆய்வு செய்த பின்னர், இப்ப இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம், கூகுள் கூட 15 பில்லியனுக்கு ஒரு டேட்டா சென்டரை திறக்க போகின்றது. IMF கூறியிருக்கின்றது இந்தியா ஒரு மிக பெரும் வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியா சீனாவை பொறுத்தவரையில் சீனாண்ட சேச்சுரேட்டடா வந்து விட்டது. சீனா இப்போது டிக்ளைனுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்தியா தான் இப்போது ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருக்கிறபடியால் இந்தியாவை அமெரிக்கா எப்படியும் தனது கைக்குள் கொண்டு வருவதற்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி வந்து ட்ரம்புக்கு உறுதியளித்ததாகவும் தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்க போவதில்லை என்று கூறியிருந்தார் ட்ரம்ப். ஆனால் இந்தியா உடனடியாக மறத்திருந்தது. இந்தியா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டியிருக்கிறது. அந்த சிக்கலை இலங்கையின் ஊடாக மேலும் அதிகரிக்கிறது அமெரிக்கா. அப்ப இந்த 17 பேர் நடந்திக்க குழு இந்தியாவுக்கு சென்றிருக்கிறது. இந்தியாவுக்கு சென்று நரேந்திர மோடியை சந்தித்த பிற்பாடு இலங்கைக்கு வந்திருக்கு. இலங்கை அதிபர் உடனடியாகவே ஓடோடி சென்று சந்தித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த இலங்கையில் முதலீடுகள் செய்வதற்குரிய சூழல் இல்லை என்ற பிற்பாடுதான் இந்த 17 பேர் கொண்ட குழு வந்திருக்கிறது. அப்ப அவர்களை கொண்டு வச்சு ஒரு நல்ல அறிக்கையை வெளியிட்டு விட்டால் இந்த இதிலிருந்து தப்பி விடலாம் என்று இப்ப அவர்கள் ஆய்வு செய்த பின்னர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அமெரிக்கா முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 இடங்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். ஒன்று அருகம்பே, 2வது திருவோணமலை, 3வது போர்ட் சிட்டி. அவர்கள் போர்ட் சிட்டியை ஏன் கூறினார்கள் என்று சொன்னால், போர்ட் சிட்டி வந்து சீனாவின் அபிவிருத்தியில் இருக்கிறது. அது வந்து ஓப்பன் இன்வெஸ்ட்மெண்ட், யாரும் அங்கே வந்து ஒரு முதலீட்டை போட்டு ஒரு நிறுவனங்களை திறக்கலாம். இப்ப போர்ட் சிட்டியில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் 102க்கும் மேற்பட்ட IT நிறுவனங்கள் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறார்கள் அதில் திறப்பதற்கு. ஏனென்றால் அங்க டாக்ஸ் இல்லை என்ற ஒரு டாக்ஸை வந்து தவிர்க்கலாம் என்பதால். அப்ப அதை அவர்கள் ஒரு இரண்டால் திருவண்ணாமலையையும் அருகம்பையையும் சொன்னால் தெளிவாக இவர்களின் நோக்கம் புரிந்துவிடும் என்பதற்காக கூறியிருக்கிறார். இப்ப நீங்கள் பார்க்கலாம், அதற்கு பிறகு என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னார், இந்த லாஃப் கேஸ் என்றது வந்து இலங்கையின் அந்த சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் உற்பத்திக்கான எரிவாயுக்களை இறக்குமதி செய்வதில் மிக முக்கிய நிறுவனம். அது துபாயில பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து ஈரானுக்கு ஊடாகத்தான் இந்த எரிபொருட்களை இறக்கி இலங்கைக்கு விநியோகித்து செய்து கொண்டு வருகிறார்கள். மிகவும் முக்கியமான, உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் கூட எரிவாயு தட்டுப்பாடு கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்ப என்னென்றால் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியவர்களில் முக்கியமானவர் தமிக்க பெரேரா. தமிக்க பெரேரா வந்து இலங்கையின் மிக முக்கிய வர்த்தகர். இப்ப இந்தியாவின் மிக முக்கிய வர்த்தகரான அதானி மீது எவ்வாறு அமெரிக்கா அடிக்கடி தடைகளை கொண்டு வந்து அவர்களின் பங்கு சந்தையை முடக்கியதோ அதே போன்று இப்போது தமிக்க பெரேராவின் இந்த லாஃப் கேஸ் நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது ஈரானிடமிருந்து இவர்கள் எண்ணெய் வாங்குவதாக கூறி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை ஈரானிடம் இருந்து வாங்குகிறது என்று சொன்னால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அது வந்து மலிவானது, இலங்கையின் தக்க வைக்க முடியும். இப்ப அதுக்கும் தடை வந்திருக்கின்றது. அப்ப அதுக்கு தடை, இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட $24 மில்லியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மீன் வகைகளுக்கு தடை, இலங்கையில் முதலீடுகள் செய்ய முடியாது என்ற தடை, இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகிறது என்ற அச்சுறுத்தல், அதற்கு பிற்பாடு அவர்கள் வந்து திருவோணமலையையும் அருகம்பையையும் கேட்டிருக்கிறார்கள். இப்ப இலங்கைக்கு இப்போது நீங்களே சொல்லுங்கள், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதை கொடுத்து விட வேண்டும், வேறு வழி இல்லை இலங்கைக்கு. ஏனென்றால் இந்தியாவே தள்ளாடுகின்றது. இப்ப இந்தியா போராடி கொண்டிருக்கிறது அமெரிக்காவிடமிருந்து இந்த வரிகளிலிருந்து விடுவிப்பை செய்வதற்கு, ரஷ்யாவின் எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதற்கு என்று போராடி கொண்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் மீது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது, சீனாவில் இருந்து வாங்குகின்ற பொருட்களுக்கு 500% வரியை போட சொல்லி. எல்லா நாடுகளும், இப்ப சீனா போராடி கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பு 31ஆம் தேதி நடக்க போகிறது. இப்ப இதுல ஒன்று உங்களுக்கு என்ன விளங்குது என்றால், இலங்கையை காப்பாற்ற யாரும் பெறப்போவதில்லை. ஏன்னா அவருக்கு பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் பிரச்சனையை ஒருவருக்கு கொடுத்தால்தான் மற்றவர் உதவி செய்யலாம். இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை. அப்ப யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? இலங்கைக்கு அமெரிக்காவை தவிர இதில் உதவுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இது ஒரு நீங்க கூறுங்கள் பயணத்தடை என்று சொன்னீர்கள், சரியா? அங்கே எந்த நேரமும் என்ன தாக்குதலும் நடைபெறலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுகின்றது. அதே நேரத்தில் அருகம்பையிலும் திருவோணமலையிலும் முதலீடு செய்வதற்கு சரியான இடமாக இருக்கிறது, போர்ட் சிட்டியில் சரியான இடம் இருக்கிறது என்று சொன்னால்
இது அவர்களுடைய ஒரு பின்னோக்கம் இருக்கின்றது. அதற்காக இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதுதான் இதற்குடைய நோக்கமாக இருக்கின்றது என்று நீங்கள் கருதவில்லையா? நீங்கள் கூறுவதை பார்த்தால் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது இந்த பூகோள அரசியலினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காக அமெரிக்கா மீண்டும் மற்றவர்களை சுரண்டி ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருப்பது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பது போல் நீங்கள் பார்க்கிறீர்களா? அது தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வெனிசுலா மீது இவ்வாறான அழுத்தங்களை பிரயோகிக்கிறார்கள். வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு வழங்கியது கூட அது ஒரு அரசியல் அழுத்தம். நோபல் பரிசை கூட அவர்கள் அரசியலுக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது தெளிவானது ஒன்று. வளமையாக சேர்த்து கொடுப்பார்கள். இந்த முறை தனி ஒருவருக்கென்றே கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா டூல்ஸையும் அவர்கள் எதற்காக இந்த அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துவார்கள். அது அனுரகுமார திசாநாயக்காவும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இப்ப சீனாவின் 3.7 பில்லியன் ப்ராஜெக்ட் வரப்போகுது என்று சொன்னால் அது இலங்கைக்கு போதுமான நிதியை கொண்டு வரும். அதிலிருந்து சுத்திகரிப்பு செய்வது, அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, அம்பாந்தோட்டை துறைமுகம் என்றது இலங்கை இலகுவாக இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து மீண்டு செல்வந்த நாடாக வந்துவிடும். ஆனால் அதை வரவிடப் போவதில்லை அமெரிக்கா, தனது நலன்களை கொண்டு வருவதற்கு மட்டும். இப்ப சீனாவின் ப்ராஜெக்டை அங்கு ஆரம்பிக்க இவர்கள் திட்டம் போட்டு அதற்கான வழிமுறைகளை, ஏனென்றால் புதிய அரசாங்கம் வந்ததிலிருந்து சீனா எந்தவித தன் ப்ராஜெக்டையும் ஆரம்பிக்கவில்லை, அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்ப நீங்கள் எச்சரிக்கை குறைக்க அங்கு சீனா 3.5 பில்லியன் திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அது தொடர்பான வேலையை ஆரம்பிக்க போகிறது. போர்ட் சிட்டி இருக்காது. அப்ப ஒரு பக்கம் இதை கூறுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் அவர்கள் முதலீடு செய்தால் நிச்சயமாக இவர்களுடைய ஏதோ ஒரு திட்டம் இருப்பது போல் தெரிகின்றது. எப்படி அதை இவர்கள் கையாளுவார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் ஹரணி இப்ப சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். சீனாவுடனான உறவுகள், ஏனென்றால் சீனா இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு தனது மஹிந்த ராஜபக்சவுடனும் கோத்தபாய ராஜபக்சவுடன் மேற்கொண்ட அந்த உடன்பாடுகள், அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்திவிட்டது. இப்போது அதை சரி செய்வதற்கு இலங்கை எவ்வளவு தூரம் முயன்றாலும் சீனா தற்போதைய சூழ்நிலைகள் சரியில்லை என்று கூறிவிட்டது. அதன் பின்னர் தான் இவர்கள் ஜப்பானுக்கு ஓடினார்கள் அந்த 11 ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கு. அதிலும் பெரிய அளவு அது உடனடியான தேவைகளை நிறைவேற்றப் போவதில்லை. அடுத்ததாக இந்தியாவின் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மன்னார் காற்றாலையாக இருக்கலாம், பல கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் ஹரணி சீனாவுக்கு சென்றதும் சீனா அதிகாரிகளை இவர்கள் அடிக்கடி சந்தித்ததும் சீனா ஒன்றை கூறியிருந்தது, மஹிந்த ராஜபக்ச மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று. அதாவது சீனாவின் கட்டளை, அதையும் மதித்தார்கள். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு துறை அதிகாரியை கைது செய்தார்கள், வரைய மஹிந்தாவிலேயோ நாமாவிலேயோ கை வைக்கவில்லை. அப்ப இது சீனாவுக்கான ஒரு உறுதிமொழியாகத்தான் சீனா பார்க்கின்றது. தனது சொல்லை அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் சீனா பார்க்கின்றது. இப்போது சீனா தனது ப்ராஜெக்டை ஆரம்பிக்கின்றது. சீனா ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு அது சிக்கலான விடயம். என்றால் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு எந்த கப்பல்களும் எண்ணெய் நிரப்ப போகக்கூடாது என்பது எழுதப்படாத விதி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் எழுதப்படாத விதி ஒன்று. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF நிதியை வழங்கி இருக்கின்றது இலங்கைக்கு. IMF நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த ஊழியர்களுக்கான சம்பளமாக இருக்கலாம், ஆட்குறைப்பாக இருக்கலாம், அதனை இலங்கை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையிலும் இருக்கின்றது. IMF-ம் ஒரு தொடர்ந்து இந்த நிதியை நீடிக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் ப்ராஜெக்டுகளை இப்போதைக்கு இலங்கையில் எடுப்பதற்கான எந்தவித வழிகளும் இல்லை. அமெரிக்கா இதுவரை காலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 1956ஆம் ஆண்டில இருந்து இதுவரையிலும் 2 பில்லியனை தான் இலங்கைக்கு உதவியாக கொடுத்திருக்கின்றது அமெரிக்கா. ஆனால் சீனாவும் ஜப்பானையும் பொறுத்தவரையில் இலங்கைக்கான உதவிகள் அதிகம். இப்ப இலங்கை இப்போது சீனாவின் இந்த ப்ராஜெக்டை கொண்டு நடத்த வேண்டும். ஆனால் அதனை செய்வதென்று சொன்னால் அமெரிக்காவின் அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இப்போது 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இந்த வருடத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்பது இலங்கையின் கனவாக இருக்கின்றது. அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை அதற்கு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாட்டியாக விழுந்திருக்கின்றது. அடுத்ததாக முதலீட்டாளர்களை கவர வேண்டும் என்பது இலங்கையின் குறியாக இருக்கின்றது. ஆனால்
புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களை கூட பல இடங்களில் என்பிபி அரசு சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்திருந்தார்கள் முதலீடுகளை அங்கு கொண்டு செல்வதற்கு. ஆனால் அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கை வந்து நாளைக்கு நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். இப்ப அங்கு வந்து பெருமளவில் முதலீடுகளை எல்லாம் செய்து காணிகளை வாங்கி எதுவும் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்த பிற்பாடு இப்ப உயிர்த்த ஞாயிறு போல ஒரு குண்டுவெடிப்பு நிகழமாக இருந்தால் எல்லாம் கொலாப்ஸ் ஆக போய்விடும். இதில் பலர், அதாவது 2019 ஆண்டு அங்கு போடப்பட்ட முதலீட்டின் பிற்பாடு அந்த முதலீடு முழுக்களையும் இழந்து ரோட்டுக்கு வந்தவர்கள் நிறைய. நீர்கொழும்பு பகுதியில் எனக்கு தெரிந்த ஒருவரே நான் நினைக்கிறேன் 80 கோடிக்கு ஒரு நிலத்தை வாங்கியிருந்தார். அதில் ஒரு விடுதி ஒன்றை கட்டுவதற்கு நீர்கொழும்பு பகுதி வாங்கிய பிற்பாடுதான் இந்த 2019 ஆண்டு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அதனுடன் அந்த 80 கோடிக்கு வட்டி கட்ட முடியாமலே எல்லாம் விட்டு வெளியில வந்தவர் எல்லாம் இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் எந்த நேரமும் நிலைமை மாறலாம். அமெரிக்கா கூறுவதை பார்த்தால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, அவர்கள் கூறுகிறார்கள் அங்கு ஒரு அரசியல் போராட்டம் உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அவ்வாறு அரசியல் போராட்டம் ஏற்பட்டால் அது வன்முறையாக இலகுவாக மாறும் என்றும் கூறுகிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், மெடகஸ்கர் அரசு கவிழ்ந்து விட்டது, பங்களாதேசத்தின் அரசு கவிழ்ந்து விட்டது, நேபாள் அரசு கவிழ்ந்து விட்டது. அப்ப இது அவர்களுக்கு இது ஒரு நாட்டில் வந்து இலகுவாக அந்த அரசுகளை கவிழ்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார்கள். அதாவது இந்த நாடுகள் இந்த இலங்கை சீராக இயங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்ப நீங்கள் அருகம்பே தொடர்பாக கூறும் பொழுது இதற்கு முன்னரும் அருகம்பே தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. அங்கே இஸ்ரேலியர்கள் பலர் அதை பார்த்து அந்த காட்சி ஒன்று, ஒரு மேற்கத்திய நாடுகளிலிருந்து சென்றவர்கள், விடுமுறைக்கு சென்றவர் ஒருவருடைய காட்சியை பார்க்கும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி அவர்கள் அமைத்து விட்டார்கள். உணவு அருந்துவதற்கான இடம், மகிழ்வூட்டும் இடம், பார்கள், அப்படி நிறைய திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்காங்க. பாருங்கள், போர்ட் சிட்டி இப்பொழுது சீனாவினுடைய கையில், இப்ப ஹம்பாந்தோட்டை சீனாவினுடைய கையில். இப்ப அருகம்பேயும் கைமீறி போகிறதா? உண்மைதான். என்னென்று சொன்னால் அருகம்பேயையும் மற்ற திருவோணமலையைத்தான் அவர்கள் குறிவைக்கிறார்கள். மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு வந்து திருவோணமலையை மையமாக கொண்டுதான் அமெரிக்கா உருவாக்கியது. இந்த ஏசிஎஸ் உடன்பாட்டை வந்து 2007 ஆண்டு கோத்தபாய ராஜபக்ஷாவும் ரோபர்ட் ஓப்ளேக் அப்போதைய அமெரிக்க தூதுவரும் எழுதிய பிற்பாடுதான் விடுதலை புலிகளின் கப்பல்களை அமெரிக்கா அழிப்பதற்கு உதவியை செய்தது. அந்த உடன்பாடு 10 வருட உடன்பாடு. அது 2017 ஆண்டு முடிவடைகிற தருணம் வந்த போதுதான் 2015 ஆண்டு ஆட்சியை கவிழ்த்தார்கள். மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்து அந்த உடன்பாட்டை மேலும் 10 வருடங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். முதலில் 8 பக்கத்தில் இருந்த உடன்பாடு பின்னர் 70 பக்கத்துக்கு அந்த உடன்பாடு விரிவடைந்தது. அதன் பின்னர் சோஃபா உடன்பாட்டை கொண்டு வர இருந்தார்கள். சோஃபா உடன்பாடு வந்தால் அமெரிக்க படையினர் வந்து விரும்பிய நேரத்தில் இலங்கைக்கு வரலாம், விரும்பிய நேரங்களில் தளங்களை அமைக்கலாம், அவர்கள் இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட மாட்டார்கள், அவர்களை அமெரிக்கா தூதரகம் தான் கண்ட்ரோல் பண்ணும் என்ற ஒரு நிலை. அதை கொண்டு வருவதற்கு முன்னர் அதற்குரிய ஒரு பொருளாதார உடன்பாடாக மிலேனியம் சேலஞ்சை கொண்டு வந்தார்கள். மிலேனியம் சேலஞ்சும் வந்து பொருளாதார உடன்பாடு என்று இருந்தாலும் அதன் பிரதான நோக்கம் திருகோணமலையிலிருந்து கட்டுநாயக்காவுக்கான ஒரு பாதையை அமைப்பது, திருகோணமலையில் பொருளாதார மையத்தை அமைப்பது, இந்த பாதையின் இருமரங்கிலும் பொருளாதார மையங்களை அமைப்பது என்பதுதான். அதாவது திருகோணமலை தளத்துக்கும் அமெரிக்க கட்டுநாயக்காவுக்கும் இடையிலான விரைவு பாதை அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை இந்தியா வந்து ஏதோ ஒரு விதத்தில் இலங்கையில் இருக்கின்ற பௌத்த துறவிகள் மூலம் அதற்கு எதிரான வழக்குகளை போட்டு அதற்கு எதிரான போராட்டங்களை நடத்தி அதனை அமெரிக்காவே பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா கொண்டு வந்து விட்டது. இந்த சோபா உடன்பாட்டை நிறைவேற்றுவத சமயம்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆட்சியை மாற்றியிருந்தார்கள். ஆனால் இப்ப அந்த வலிமையான நிலையில் இந்தியா இல்லை. இந்தியா தானே போராட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இப்போது ட்ரம்ப் சொல்லுகிறார், மோடி ஓமன்ட்டு விட்டார், ரஷ்யாவில் இந்த எண்ணெயை வாங்க மாட்டேன். இந்தியா பதறி அடித்துக் கொண்டு தெரிகிறார்கள், சொல்லுகிறார்கள் இல்லை நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சீனாவுக்கும் என்று சொல்லி
இந்த சிக்கல்களிலிருந்து இந்தியா விடுபடுவதற்கு அதிக காலம் எடுக்கும். அப்ப இது அமெரிக்காவுக்கு மூச்சு விடுவதற்கான காரணம். அதாவது இந்த பெரிய ஆட்களுக்கு ஒரு செக்கை வைத்து விட்டு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை இலகுவாக நகர்த்தி விடலாம் என்றதுதான் அமெரிக்காவுடைய. ஏனென்றால் இந்த பயண எச்சரிக்கை வந்த பிற்பாடு அது நானே பார்த்து அதிர்ந்து விட்டேன். இப்படி ஒரு பயண எச்சரிக்கை எதிர்பார்க்க மீண்டும் அமெரிக்க தூதரகம் தனிப்பட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். கொழும்பிலிருந்து வந்த ஆங்கில பத்திரிகைகளில் அந்த பயண அறிக்கை சரியானது என்று கூறியிருக்கின்றது. அதில் தவறில்லை. ஏனென்றால் அதில் தெரிவித்திருக்கிறார்கள், அதாவது எச்சரிக்கை இன்றியே குண்டு வெடிக்கலாம் என்றால் சில சமயங்களில் சொல்வார்கள் குண்டு வெடிக்கலாம், எல்லோரும் அந்த வெளிநாட்டு புலனாய்வு துறைகள் எச்சரிக்கை செய்யும் இலங்கையில் குண்டு வெடிக்கலாம் அல்லது கலவரங்கள் உருவாகலாம். இவர் இதில் போட்டு கிடக்கிறது எச்சரிக்கை இன்றி நடக்கலாம் என்றால் தான் நீங்கள் உங்களை ரெஸ்கியூ பண்ண அமெரிக்காவின் தூதரகங்களால முடியாது. எனவே நீங்கள் போகும்போது இந்த உங்களை எங்கெங்கு நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ அங்கிருந்து காப்பாற்றுவதற்கான காப்புறுதிகளையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் எல்லா ஐரோப்பிய நாடுகள், ஏன் புலம்பெயர் ஆட்களுக்கும் அவ்வாறு தான். உங்களுக்கு தெரியும், புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு நடந்த போது அந்த கொச்சிக்கடை அந்தோணியார் கோயில்ல இந்த சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டில இருந்து போனவர்கள் அந்த தொழிலிருந்து எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்திலிருந்து போனவர்கள் எத்தனை பேர் குடும்பமாக இறந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பிலையும் எல்லா இடமும் எல்லோருக்கும் தான் அது பிரச்சனை. அவர்கள் தங்கள் குடிமக்கள் தொடர்பாக சொன்னாலும் எல்லோருக்கும் பிரச்சனை. இப்ப இலங்கை இதற்குள் ஒரு சாதகமான பதிலை கூறாது விட்டால் அங்கு ஒரு தாக்குதல் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதாவது இது மிரட்டுவது போல் இருக்கிறது. அமெரிக்கா நான் கூறுவதை செய்யவில்லை என்றால் இவ்வாறான சம்பவங்களை ஏற்படுத்தும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இவர்களுடைய இந்த செயல்பாடுதான் இந்த உலக நாடுகள் இந்த நிலைமையை பாருங்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சூத்திரதாரிகள் அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றிய நாடு இருக்கின்ற நாடுகள். அவர்களை தனியாக விட்டுவிட்டால், எந்த ஒரு விதத்தில் ஈடுபாடு இல்லாமல் அவர்களை சுயமாக இயங்க விட்டால் அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நலனுக்காக இப்படி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்கா, குறிப்பாக பாருங்கள், இந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்துடைய இந்த போரை பாருங்கள், எத்தனை பேரை கொடுத்து விட்டார்கள். கொடுத்த பின்பும் அவர்களுடைய செயற்பாடுகளை பாருங்கள், எல்லாமே தங்களுடைய நலன் கருதித்தான் இருக்கிறதே தவிர அந்தந்த நாடுகளுடைய நலனை பற்றி பார்ப்பதும் இல்லை. அது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தால் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அதுக்கு நோபல் பரிசு வேற அது ஒன்று இருக்கின்றது. சரி, அந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது நிறுத்தி கொண்டு, சரத் பொன்சேகா அவர்கள் கடந்த 2 வாரங்களாக ஏதோ தன்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்ற விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற செய்திகளை பார்க்கக்கூடிய, போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் இவ்வாறான விடயங்களை கூறுவதும் என்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். என்ன நோக்கம், என்ன சரத் பொன்சேகாவுடைய நோக்கம், என்ன விடயங்களை அவர் வெளிப்படுத்தினார்? சரத் பொன்சேகாவின் இந்த இந்த கருத்துக்களை நாங்கள் புறம் தள்ள முடியாது. என்னென்று சொன்னால், போர் நடந்த போது அவர்தான் இராணுவ தளபதியாக இருந்தவர். கோத்தபாய ராஜபக்ஷ அவரின் எஜமானாக, பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். கோத்தபாய ராஜபக்ஷ சில இடங்களில் சரத் பொன்சேகாவுக்கு நேரடியாக வழங்க முடியாத உத்தரவுகளை தனது களநிலை தளபதிகள், அதாவது ஃபீல்ட் கமாண்டர்ஸ் என்று சொல்றது, அவர்களின் ஊடாக செய்திருக்கிறார். அதில் தான் 57வது படையணியின் தளபதி ஷவீந்திர டி சில்வாக இருக்கலாம், 53வது டிவிஷன் தளபதி கமால் குணரட்னவாக இருக்கலாம், பிரசன்னா டி சில்வாவாக இருக்கலாம், சிறப்பு படையணியின் தளபதி என்று சொல்லி பலர் அதில் இருக்கிறார்கள். ஆனால் சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில் இந்த குற்றங்களில் அவருக்கும் பங்கு இருக்கின்றது. ஆனால் சில நடவடிக்கைகள், இப்ப வெள்ளக்கொடியுடன் சரணடைந்தவர்களை அனைவரையும் சுட்டுக் கொள்ளும்படி கூறப்பட்டது, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை படுகொலை செய்தது என்பது தனிப்பட்ட ரீதியாக வழங்கப்பட்ட உத்தரவுகள் என்பதை அவர் கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், சரத் பொன்சேகா, இப்ப இதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப இதில் பலர் மீது தடைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஷவீந்திர டி சில்வா மீது தடை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ஷ அங்கு போக முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் சரத் பொன்சேகா மீது ஏன் தடை கொண்டு வரப்படவில்லை என்றது. ஆனால் அவர் கூறுகிறார், தன் மீது முதலில் தடை போடப்பட்டது அவர் மீதுதான்.
அவர் மீது போடப்பட்ட பிற்பாடு அவர் அமெரிக்காவில் கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தவர். அவரை கொண்டு இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள் 2011ஆம் ஆண்டு. அது தோல்வியில் முடிவடைந்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும், சரத் பொன்சேகா சிறையில் இருந்துதான் வந்தவர். அதன் பிற்பாடு அவர் அமைதியாகிவிட்டார். இப்போது அவர் ஏன் இதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அரசுக்கு அது இதுவும் ஒரு நெருக்கடி. ஆதாரங்கள் கிடைத்தவுடன் சிங்கள பகுதிகளில் பெருமளவானவர்களை கைது செய்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு. ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி, இதை இந்த அரசாங்கம் கருத்தில் எடுக்குமா எடுக்காதா? எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழர்களை காப்பாற்ற, தமிழர்கள் மேல்கான பிரச்சனையில் சிங்கள இனத்தை காப்பாற்ற இந்த அரசும் முன்னே அரசுகள் போல செயற்படுகிறது என்ற ஒரு அழுத்தம் இருக்கின்றது. அதாவது இந்த அரசு சொல்லுகிறது எல்லோரும் ஒரே குடிமக்கள், எல்லோரும் ஒரே இலங்கையர்கள் என்ற இந்த வாதத்தை இந்த சரத் பொன்சேகாவின் இந்த கருத்து முற்றாக உடைத்து விட்டது. இந்த அரசு என்னத்தை செய்ய போன என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இதில் ஒன்றை கூறியிருக்கின்றார். சரத் பொன்சேகா வாக்குமூலம் வழங்குவார் என்று சொன்னால் அதனை இந்த அனைத்துலக நீதிமன்றத்திலேயோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அதனை கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இப்ப இதை தமிழ் கட்சிகள் கூட, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைப்புகளோ இதை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது அந்த குற்றங்களில் பங்கு பற்றிய ஒருவர் என்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக நாங்கள் இதனை கொள்ளலாம். ஒருவர் வெளியில் அவரும் அந்த ஏனென்றால் அவர் தான் படை தளபதி, அவர் தான் இந்த போரை வழி நடத்துகிறார். அப்ப அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக அதுக்கு பெருமதி இருக்கின்றது. ஆனால் இது உண்மையில் இந்த தற்போதைய அரசுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காகத்தான் பார்க்கலாம். சரத் பொன்சேகாவினுடைய ஆதாரம் என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், போர் நடந்த பொழுது புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் ஆதாரங்களை சேகரித்தார்கள். அந்த ஆதாரங்கள் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஆதாரங்களை அவர்கள் பயன்படுத்தலாமா? அதை பயன்படுத்த முடியுமா அவர்களா? உண்மைதானே, இது ஒரு வாக்கு மூலம். பலர் இப்ப வெள்ளக்கொடியுடன் சரணடைந்தது தொடர்பாக இங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற டைம்ஸ் என்ற ஊடகவியலாளர்களை கூட சந்தித்திருந்த ஊடகவியலாளர்களுடன் கூட நடேசனாக இருக்கலாம், புலித்தேவனாக இருக்கலாம், தொடர்பு கொண்டிருந்தார்கள். உத்தரவுகள் வழங்கப்பட்டிருந்தன. விஜய் நம்பியார் தான் அதாவது சரணடைவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவு இருக்கின்றதெல்லாம் கூறியிருந்தார். இப்படி பலர் இருக்கின்றன. ஆனால் இவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து இதனை இவ்வாறான தகவல்கள் வரும்போது அதனை சேகரித்து அதனை ஆவணமாக்கி அதனை கொண்டு செல்வதற்கான ஒரு முறையான கட்டமைப்பு எங்களிடம் இல்லை. அதுதான் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட சரத் பொன்சேகா ஆதாரத்தை கூறுவாராக இருந்தால் அது ஒரு வலிமையான ஆதாரம், அதை கொண்டு வழக்கு நடத்தலாம் என்று கூறினாலும் அதுக்கு அப்பால் இதை அணுகி அதை ஒரு ஆதாரமாக மாற்றுவதற்குரிய சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூறலாம். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கூட அது மேற்குலக நாடுகள் இப்ப இலங்கையின் கொழும்பிலிருந்து வருகின்ற பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது. மேற்குலக நாடுகள் தங்களுக்கு தேவையானதை அதில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இலங்கையை மேலும் 2 வருடங்களுக்கு தங்கள் பிடிக்கில் வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் வோக்கர் ஒன்று கூறியிருக்கின்றார், கிட்டத்தட்ட 1,05,000 ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் ஆதாரங்கள் சாட்சியங்கள் என்று சொல்லி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த 2 வருடத்துக்கு 2027ஆம் ஆண்டு வரையிலும் 3.8 மில்லியன் டாலர்கள் தேவை என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப கொழும்பு ஊடகம் சொல்கின்றது என்னென்று சொன்னால், அவர்கள் எந்த நேரமும் தேவை என்றால் இதனை தங்களுக்குரிய அனைத்துலக பொறிமுறையாக மாற்றலாம். அதை இலங்கை ஒப்புதல் கொடுத்து விட்டது வாக்கெடுப்புக்கு கோராமல். இலங்கை வாக்கெடுப்புக்கு கோராமல் அதை விடுவதற்குரிய காரணமாக இலங்கை கூறியது என்னென்று சொன்னால் வீண் செலவு என்பதைத்தான் இலங்கை கூறியிருந்தது. ஏனென்றால் லொபி செய்வதற்கு எல்லா நாடுகளுக்கும் சென்று செய்வதற்கு அதிக செலவாகும் என்று கூறியிருக்கிறார்கள். இது கொழும்பில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசின் இயலாமையை தான் இது காட்டுகின்றது என்றுதான் அவர்கள் அதனை கொண்டு முடித்திருக்கிறார்கள். இப்ப ஏதோ ஒரு வகையில் தங்களை, அதாவது சிங்கள அனுரகுமார திசாநாயக்க அரசை ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பிரித்தானியா ஏமாற்றி விட்டது என்பதை தென்னிலங்கை இப்ப தமிழரிடம் ஒரு கருத்து இருக்கின்றது, நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். சிங்களவரிடம் ஒரு கருத்து இருக்கின்றது, தாங்கள் ஏமாற்றப்பட்டோம். இதிலிருந்து வந்தது யார்? மேற்குலகம்.
இதில் வென்றது வந்து இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் பல பல லூப் கோல் இருக்கின்றது. இப்ப நாளைக்கு சீனாவின் சினோபேக்கை கொண்டு வந்தால் இலங்கையில் மனித உரிமைகள் மீறல் நடந்தது, போர்க்குற்றம் நடந்தது, அதாவது அங்கு அந்த அங்கு இடம்பெறுகின்ற ஆட்சி ஒரு ஜனநாயக ஆட்சி இல்லை, அங்கிருந்து வரும் பொருட்களை வாங்கக்கூடாதுன்னா முடிஞ்சது அலுவல். இப்ப அவங்கள்ட்ட நிறைய பிடிகள் இருக்கின்றன. இப்ப இதிலிருந்து இலங்கையை பொறுத்தவரையிலிருந்து அந்த மேற்குலகத்தின் அந்த ஐநா என்ற பொறியிலிருந்து இந்த தடவையும் தப்ப முடியாமல் போய்விட்டது. அதைத்தான் அவர்கள் கூற வருகிறார்கள். என்று சொன்னால் தங்களால் அதிலிருந்து முற்றாக தப்ப முடியாமல் போய்விட்டது. அவர்கள் தமிழர்களை பற்றி கவலைப்படவில்லை. அந்த பொறி வந்து தமிழர்களுக்கு ஆதரவானது என்றதை அவர்கள் சொல்ல வரவில்லை. அது வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னால் இலங்கையை ஒரு அழுத்தத்திற்கு இலங்கை சுதந்திரமாக செயற்பட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம். ஏனென்றால் அவர்கள் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் அதனை தங்களுக்கு தேவையாக மாற்றலாம். தங்கள் தேவைக்காக அதை எப்படியாவது திரிவுபடுத்தி செயல்படுத்துவதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்ப இந்த சரத் பொன்சேகாவுடைய விடயம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது உதயன் கம்பன்பில கூறியிருக்கின்றார், சரத் பொன்சேகா படையினரை காட்டி கொடுக்கின்றார் என்று கூறியிருக்கிறார். நான் அந்த செய்தியை பார்த்தவுடன் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடயத்தை நீங்கள் ஒரு குற்றத்தை செய்தால் காட்டி கொடுப்பது என்பது அப்ப அதில் குற்றம் நடந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்ப உண்மையாக கம்பன்பில அவர் எப்படி கூறியிருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மைக்கு புறம்பானது அல்லது இவர் பொய் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் இங்கே உறுதிப்படுத்துகிறதா அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்கள், காட்டி கொடுப்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் என்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான், உண்மைதான். அதை அவர் பொய் கூறுகிறார் என்றால் அது வேறு விட நீங்கள் சொன்னது. காட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் குற்றவாளிகள் அவர்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இது ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று. அவர்கள் தாங்களாகவே ஒப்புக்கொள்கிறார்கள். மற்றது சரத் பொன்சேகாவின் கருத்தை புறந்தள்ள முடியாது என்று அவர் தான் அந்த போரை நடத்தியவர், இராணுவ தளபதியாக இருந்தவர் அவர். அவரின் கண்காணிப்புக்கு அப்பால் எதுவும் நடந்திருக்காது. சில விடயங்களை கோத்தபாய ராஜபக்ஷ வந்து நேரடியாக களமுனை தளபதிகளினூடாக செய்திருந்தாலும் அது அவருக்கும் தெரிந்திருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவர் சரணடைந்தவர்களில் கூட பலர் கூறுகிறார்கள் 2-3 பிரிவாக சரணடைந்தார்கள். 57வது படையணியிடம் சரணடைந்தவர்கள் தான் பெருமளவில் காணாமல் போனவர்கள். அஜபா ரெஜிமெண்டிடம் சரணடைந்தவர்கள், சிங்க ரெஜிமெண்டிடம் சரணடைந்தவர்களில் பெருமளவானவர்கள் தப்பி இருக்கிறார்கள். போது அதற்குள்ளேயே ஒரு பிரிவு உருவாகி இருந்ததாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப சரத் பொன்சேகாவின் இந்த கருத்தும் உதயன் கம்பன்பில அதனை ஆமோதித்ததும், அதாவது தாங்கள் தான் குற்றவாளிகள் என்று ஆமோதித்ததும் ஒரு முக்கியமானது. நாங்கள் அதை ஒரு சாதாரண செய்திகளாக போட்டுவிட்டு கடந்து செல்ல முடியாது. அதனை பேப்பர் பத்திரிகைகளுக்கு கூட ஆவணங்கள் இருக்கின்றன. அவர் ஊடக சந்திப்பில் தான் அதனை கூறியிருக்கின்றார். அப்ப ஊடக சந்திப்பு கூறியிருக்கிறார். அடுத்ததாக பாலச்சந்திரன் படுகொலையை பாருங்கள், அது கூட நேரடியாகவே இவர்கள் அதாவது கோத்தபாயாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அது எவ்வாறு சுடப்பட்டது என்றதுக்கான அந்த ஃபயர் ஆர்ம் எக்ஸ்பர்ட் என்ற அறிக்கை இங்கே யூகேயில் இருக்கின்றது. அதை வடிவாக செய்தார்கள். செய்து அது உண்மையில் எவ்வளவு தூரத்தில் வைத்துக் கொல்லப்பட்டார்கள், அந்த சிறுவன் கொல்லப்படுவதற்கு முதல் உயிருடன் இருந்தாரா, எல்லாம் அக்குவரை அணிவரையாக இருக்கின்றது. ஆனா இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோமான்றதான் பிரச்சனை. இல்ல அதான் இப்ப அன்று கூட நிகழ்ச்சியில் வந்து கூறினார்கள், சுமந்திரன் இருக்கின்றார், அவர் சட்டத்துறையில் மிகவும் பாண்டித்யம் பெற்றவர் என்று கூறுகிறார். கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்திரணி, பரம்பரையாக சட்டத்திரணிகளாக வந்தவர்கள். ஏன் இவர்கள் இந்த விடயத்தை, அதாவது இது ஒரு ஆதாரபூர்வமாக நேரலை நீங்கள் கூறுவது போல் கூறிக்கொண்டிருக்கின்றதை எடுத்து அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அல்லது இவர்களுக்கு அது பொறுப்பு இருக்கிறதா? உண்மையில் இவர்களுக்கு அந்த பொறுப்பே அதுகளை சொல்லித்தான் இவர்கள் தமிழ் தேசியம், இலங்கை அரசை ஐசிசிக்கு கொண்டு போவேன், ஐசிஜேக்கு கொண்டு போவேன், தமிழீழத்தை பெற்றுத் தருவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் வாக்கை பெற்றார்கள். அதைத்தான் இவர்களுக்கு ஆதரவை கொடுக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்று சொல்லும் போது இவர்களுக்கு அதற்கு உரிய கடமைகள் நிறையவே இருக்கின்றன. அதனை இவர்கள் கட்டாயம் அதனை இவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால்
அவர்கள் நீங்கள் கூறியது போல சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அல்லது அதிக சட்டங்களை தெரிந்த ஒரு சிலரில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தற்போது அரசியல்வாதிகள். அதுதான் பிரச்சனை. இந்த அரசியல்வாதிகளாக தகவல்களை கூறிவிட்டு கடந்து செல்லுகிறார்களே தவிர அதனை மேற்கொண்டு கொண்டு செல்வதற்குரிய அந்த இனத்துக்குரிய அந்த தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களிடம் இல்லை. சரி, அவர்களை சொல்லுகிறீர்கள், உண்மைதான். அவர்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வேறையாக இருக்கலாம். என்று சொன்னால் அவர்கள் ஒரு அரசியல்வாதிகளாக மாறி கனகாலமாகிவிட்டது. ஆனால் அவர்களை பயன்படுத்த இந்த அமைப்புகள் தவறி வருகின்றன. அமைப்புகளும் அவர்களின் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கூறியது போல வேறையாகத்தான் இருக்கின்றதே தவிர உண்மையில் இந்த எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது ஏனென்றால் அதற்குரிய அப்படி உண்மையாகவே அதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தால் அதற்குரிய வழியை தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரே இடத்தில் நெடுக போய் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் போய்விட்டு அது சீசன் டிக்கெட் எடுக்கிற மாதிரி அது வரும்போது மட்டும் விளம்பி அங்கு சென்று விட்டு வந்து படுத்திருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியை தேடுவார்கள், ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். இலங்கை இப்ப பாருங்கள், அமெரிக்கா இலங்கைக்கு தொடர்ந்து எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எந்தெந்த இடத்துக்குள்ளாலும் அழுத்தங்கள் அமெரிக்காவால் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இலங்கை எதிர்பார்க்காத இடத்தில் இருந்தெல்லாம் வருகின்றது. அதுதான் ஒரு செயற்பாடு என்று சொல்வது. அது கூட ஒரு நேரடி நிகழ்ச்சியில் ஒரு அன்பர் இணைந்து கேட்டிருந்தார், இந்த அமைப்புகள் தொடர்பாக என்னுடைய கருத்து என்ன. நான் சொல்லேன், நான் கருத்து கூறுபவர் இல்லை, நான் கேள்வி கேட்பவரா என்னுடைய வேலை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக கூறுகிறேன் என்று சொன்னால் நிறைய இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுது எங்களுக்கும் அந்த சிந்தனைகள் வந்து போகும் தானே. அப்ப நான் கூறினேன், என்னுடைய பதவி வாறுதான் இருந்தது. அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளுடைய நோக்கம் வேறு, அதோடைய விஷன் மிஷன் அந்த கோல்ஸ் எல்லாமே வேறு. 40 ஆண்டுகள் கழிந்த பின்பு இப்பொழுது உலக பரப்பில் நிறைய மாற்றங்கள், போர் முடிவுக்கு வந்து விட்டது, ஆயுதம் மௌனிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கின்ற எல்லாமே வேறு, அதனுடைய நோக்கம் வேறு. அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த அஜெண்டா, அந்த நிகழ்ச்சி நிரலை 40 ஆண்டுகள் கழித்த பின்பு நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. இதை எப்பொழுது நாங்கள் தமிழர் தரப்பினர் இதை புரிந்து கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை பார்க்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்தும் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறார்கள். இந்த புதிய ஒரு நிகழ்ச்சி, புதிய ஒரு திட்டம், அது ஒரு ஃப்ரேம்வொர்க் வரவே மாட்டது என்பதைத்தான் நான் கூறினேன். அவருக்கு கூறினார், நீங்கள் உங்களுடைய, நான் சொன்னேன், நான் எங்களுடைய ஆய்வாளர்கள் வந்து கூறுவதை கேட்டு அதை கூறுகிறேன் தவிர என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நான் ஊடகத்தில் கேள்வி கேட்பதுதான் என்னுடைய, நான் என்னுடைய கருத்தை என்னிடம் இல்லை என்பதைத்தான் கூறினேன். அதை இப்பொழுது நாங்கள் நிறுத்திக்கொண்டு நிகழ்ச்சியை கொண்டு வரக்கு முன்னதாக இன்னொரு விடயம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பொழுது கூட உங்களுக்கு தெரியும், மணிசங்கர் ஐயர் அவர்களுடைய ஈடுபாடு இருந்தது என்பது தெரியும். அவர் ராஜீவ் காந்தி தொடர்பாக இப்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். என்ன என்று கூறுவீர்களா? மணிசங்கர் ஐயரை பொறுத்தவரையில் காங்கிரசின் தலைவராகவும் இருந்தவர், அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு மிக முக்கிய புள்ளி. அவர் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசும்போது கூறியிருந்தார், இலங்கை இந்திய உடன்பாடு இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் விடுதலை புலிகளை முற்றாக அழிப்பதற்கும், அதாவது போராட்டத்தை, அங்குள்ள ஆயுத போராட்டத்தை நசுக்குவதற்கும், இலங்கையில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை தமிழகத்தில் எதிரொலிக்காமல் இருப்பதற்குமான 3 கொள்கைகளை கொண்ட ராஜீவ்காந்தியின் மிகவும் நுட்பமான நடவடிக்கை. ஆனால் அது இந்தியாவின் புலனாய்வுத்துறையும் ஏனைய கட்சிகளும் அதற்கு ஒத்துழைப்புகளை வழங்காததால் அது தோல்வியில் முடிவடைந்ததாக கூறியிருக்கிறார். இது இந்த வாக்குமூலம் என்னத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், இதுவரை காலமும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏதோ தமிழர்களுக்காக செய்யப்பட்டது போலவும், இலங்கை அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்காது என்றும் ஒரு சிலர் கூறுகின்ற கருத்துக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு முக்கிய ஒரு அனுபவம் மிக்கவர்கள், அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள் கொடுத்த பதிலாகத்தான் இருக்கின்றது. ஆக மொத்தமாக அதில் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தம் அது ஒரு இந்த உடன்பாட்டுக்கு ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு சலுகையாகத்தான் பார்க்கலாம். ஆனால் அதை கூட நிறைவேற்ற விடாமல்
தடுப்பதில் தமிழ் அரசியல்வாதிகள் இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், இப்போதும் அதற்கு எதிராக அணிதிரளப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தமிழர்களுக்கு எதையும் கொடுக்க விடார்கள். எந்த ஒரு அதிகாரமும் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதில் ஒரு சில அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகளும் ஒரு சில கட்சிகளும் தாயகத்தில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற ஜாப்பில் கூட தமிழர்களுக்கு எது நன்மை கிடைக்கும் என்றால் அதை இல்லாமல் செய்வது அவர்களின் தொழிலாக இருக்க போகிறது. 13வது திருத்த சட்டம் அது தீர்வல்ல, அது இலங்கையில் இருக்கின்ற ஜாப்பு. அந்த ஜாப்பில் மாகாணங்களுக்கு அதிகாரம் வரும் என்றால் அதை இல்லாமல் செய்வதற்கு புலம்பெயர் அமைப்புகளும் ஒரு சில தமிழ் கட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் இந்திய இலங்கை உடன்பாடு என்பது வேறு. இதை ரெண்டையும் குழப்புவது கடினம். அதாவது 13வது திருத்த சட்டம் இலங்கை இந்திய உடன்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டாலும் அது இலங்கையின் ஜாப்பில் கொண்டு வரப்படும். இலங்கை இந்திய உடன்பாடு என்பது அது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான பாதுகாப்பு உடன்பாடு. அதுக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இப்ப இலங்கை ஒரு நெருக்கடி காலத்தில் முதலில் இந்தியாவைத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்தியா தான் இலங்கைக்கான உதவிகளை வழங்கும். திருகோணமலை துறைமுகம் எந்த காரணம் கொண்டும் வேறு நாடுகளுக்கு வழங்கப்படக்கூடாது. இப்படி பல சரத்துக்களை கொண்டது ஒரு பாதுகாப்பு உடன்பாடு, பிராந்திய பாதுகாப்பு உடன்பாடு. அதை நாங்கள் போட்டு குழப்புவதற்கு தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய பிரதான நோக்கத்தை மணிசங்கர் ஐயா வடிவாக கூறிவிட்டார். தமிழர்கள், அதாவது இலங்கையின் ஒருமைப்பாட்டை இந்தியா பாதுகாக்க வேண்டும். அதுதான் இந்தியாவின் பிரதான நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்தியாவின் புலனாய்வுத்துறையின் தோல்வி ராஜீவ்காந்தியின் தோல்வியாக முடிந்ததாகத்தான் கூறியிருக்கின்றார். அப்ப இதிலிருந்து இனி எதிர்வரும் காலங்களாலாவது இந்த தமிழ் தரப்புகளை பொறுத்தவரையில் இவற்றை கருத்தில் கொண்டு அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு, அமெரிக்காவின் பாதுகாப்பு, பிரித்தானிய பாதுகாப்புகளை விட்டு அது அவர்களுக்கு பெரிய நாடுகள், அவர்கள்ட்ட நிறைய ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள், திங்க் டேங்குகள் இருக்கின்றன, படைத்தளபதிகள் இருக்கிறார்கள், ஆயுதங்கள் இருக்கின்றன, பொருளாதார வளம் இருக்கின்றன. அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கும் உங்கள் தேசத்தை மீட்பதற்கும் உங்கள் மக்களின் பொருளாதாரத்தை வளம்படுத்துவதற்கும் உங்கள் வளங்களை செலவழியுங்கள். நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.